ஒரு பண்ணையில் ஆண் கழுதையும் பெண் கழுதையும் வளர்த்தாங்க. ஆண் கழுதை கடுமையாக உழைக்கும். பண்ணைக்கு கொண்டு வர வேண்டிய பொருட்களை முதுகில் சுமந்துக்கிட்டு வரும். மதியானம் அங்கே காய்ந்த பொருட்கள் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசியை போக்கிக்கும். எல்லா சுமைகளும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுவத்துக்கு வரும். பெண் கழுதை அங்கே பச்சை பசேல்னு இருக்கிற பொருட்களை சாப்பிட்டுட்டு தொழுவத்தில் நிம்மதியாக தூங்கிடும். இப்படியே எந்த வேலையும் பார்க்காம பொழுத கழிச்சுது அந்த பெண் கழுதை. ஒரு நாள் உழைத்த களைப்போட ஆண் கழுதை சோர்வாக தொழுவத்துக்கு வந்தது. ஆண் கழுதையை பார்த்து, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு பெண் கழுதை. அதுக்கு அந்த ஆண் கழுதை, என்ன செய்யறது, உழைச்சாதான் முதலாளி விடுவார் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டதும் பெண் கழுதைக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்ட ஆண் கழுதை கிட்ட, சிரிக்காமல் வேற என்ன செய்யறது, வேலைக்காரங்க வந்து உன் கயிறை அவிழ்த்து விட்ட உடனேயே நீ அவங்க பின்னாடியே போயிடுற. ஆனால் என்ன பார்த்தியா, நான் போகவே மாட்டேன், அப்படியே படுத்திருப்பேன். என்ன சாட்டையால் 4 அடி வாங்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போயிடுவான் அந்த வேலைக்காரன். ஓய்வு எடுக்கணும்னா நீயும் சண்டித்தனம் செய், அதுக்கப்புறம் உன்னையும் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சு பெண் கழுதை. மறுநாள் காலையில் அந்த வேலைக்காரன் வரான். வழக்கம் போல் ஆண் கழுதையோட கயிறை அவிழ்த்து விடுறான். இப்போது ஆண் கழுதையும் சண்டித்தனம் செய்யுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் சாட்டையை எடுத்து அந்த ஆண் கழுதைக்கு 4 அடி கொடுக்குறான். அப்போவும் ஆண் கழுதை எழவே இல்லை. வேலைக்காரன் அந்த கழுதையை விட்டுட்டு போயிட்டான். அப்போது பெண் கழுதை சொல்லுது, நான் சொன்னேன்ல, நீ சண்டித்தனம் பண்ணால் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. வேலைக்காரன் முதலாளிக்கிட்ட போய் நடந்ததை சொல்கிறான். அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஆண் கழுதைக்கு ஓய்வு கொடுத்துரு, தினமும் நல்லா சாப்பிட்டுட்டு கொழுத்து போயிருக்கும் அந்த பெண் கழுதையை அடித்து இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. வேலைக்காரனும் அந்த தொழுவத்துக்கு வந்து ஆண் கழுதை சாப்பிட பசும் புல்லை வச்சுட்டு பெண் கழுதையை அடித்து இழுத்துக்கிட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அதிகமான சுமையை தூக்கி அந்த கழுதை மேலே வைக்கிறான். கெட்டதை சொல்லி கொடுக்க போய் நாம் இப்படி மாட்டிக்கொண்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது பெண் கழுதை. பொதி சுமந்துக்கிட்டு போகிற பெண் கழுதையை பார்த்து இப்போ ஆண் கழுதை சிரிச்சுது. 2 கழுதைகளும் வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு செஞ்சுருந்தா வேலை சுமை குறைந்திருக்கும் இல்லையா?